மாமா தனம் ஒரு 5 சீக்கிரம் ஏறுங்க ஏறுங்க. கூடி இருக்கிற அந்த காட்டுக்குள்ளதான் நாம எங்கிருந்தியா இந்த வீட்டுல நிம்மதியா வாழ முடியும்? ஏங்க அழுகுறியா? எங்க அப்பா இன்னைக்கு உசுரோட இருக்காருன்னா கவலைப்படாம கஷ்டப்பட்டு காட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு காரணம் மட்டும்தான். தமிழ நீ எந்த பயமும் இல்லாம இருந்ததுனாலதான் எங்க அப்பா உசுரோடவே இருக்காரு. எத்தனை சென்மம் எடுத்தாலும் என் அப்பா மட்டும்தான். உங்களுக்கு அவர் அப்பானா எனக்கு அவர் மாமாங்க. எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு ஐ லவ் யூன்னு சொல்றா. இதுக்கு மேல அவன் என்னடா பண்ணணும்? டேய் கட்டி பிடிச்சா ஐ லவ் யூன்னு சொல்றா. அக்கா இன்னைக்கு அப்ப உடனே கிளம்பி வந்து கதவை சாத்தினாருன்னா ரொமான்ஸா? ஏய் உதவாங்க போறடி. நன்றி சொல்லணுமேனு சொன்னாரு. இன்னைக்கு காலையில நம்ம வீட்டுல எல்லாம ஒருத்தன் இருப்பான். காசு பணத்தை அதுகிட்ட இருந்து மருந்த புடுங்கிட்டு வந்து குடும்பத்திலயும் இப்படி ஒருத்தன் வந்து பிறந்திருக்கிறானே. அத்தை ஈஸ்வரி போஸ்க்கு சப்போர்ட் பண்ணதுதான் அத்தை எனக்கு ரொம்ப அவனாகிறது. ஆத்தா வளர்க்குற வளப்புலதான் இருக்குன்னு இப்படி தன்னால திரியறதுக்கு மக இத இவனுக்கு வந்திருக்கு. இப்ப சொன்னியேமா எனக்கு மலைப்பா இருக்கு. என்ன சன்னாச்சி என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் ஒண்ணுமே இல்லாம நின்ன காலத்துல இருந்து அதே சாப்பாட்டை எனக்கும் கொடுத்து என்ன உங்களுக்கு நன்றி உணர்வோட இல்ல என் பிள்ளைகளையும் அடக்கி அவங்களுக்கு புத்திமதியை எடுத்து சொல்றதுக்கு அதுக்கு காரணம் என்னோட வளர்ப்பு நரம்பு ரத்தம் எல்லாமே உங்களுக்கு விசுவாசமா இருக்குன்னு மட்டும்தான் இருக்கும். நாம எல்லா புள்ளையும் ஒன்னா தானே வளர்க்கிறோம். ஆனா சேதுவியும் நடேசனையும் நான் ஒரே மாதிரி தான் வளர்த்து செய்துகிட்டே இருக்கணும். அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? கஷ்டமா தான் இருக்கு. அது அவங்கள பார்த்து மன்னிப்பு கேட்கலான்னு இந்த சூழ்நிலையில கூட நீ மன்னிப்பு கேட்க மாட்டியா? அதான் இருந்தவே மாட்டேன். நம்ம 7 மணிக்கு போய் அங்கிருந்து நான் புறப்படுறேன். சரி சன்னாச்சி. அக்கா முத நாள் பள்ளிக்கூடம் எப்படி போச்சு? அக்கா உங்களுக்கு காஃபி கொண்டு வரவா? நான் போட்டு இதோ ஒரே நிமிஷம் எடுத்துட்டு வரேன். அக்கா கூட படிக்கிற பசங்க எல்லாருமே என்கிட்ட ரொம்ப நைஸ்லயே படிப்பு நின்னு போனதுனால இப்ப அந்த படிப்பை தொடரலான்னு அவங்க 3 பேருக்கும் கை தட்டுங்கன்னு சொல்லி மீதியா இருக்கு. என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? கல்யாணம் நடக்கலையா? கல்யாணம் எல்லாம் நடந்துச்சுக்கா. நான் போஸுக்கு கொடுக்கறேன். நிறுத்துங்க. தமிழ்ச்செல்வி அடிச்சுட்டு மருந்து கொண்டு வரல. ஆமாக்கா இதெல்லாம் நினைச்சு தெரியுமா? என்ன பண்ணாங்க? நான் நெஜமாக கார் இதெல்லாம் சீட் தரேன்னு சொன்னாங்கல்ல பொண்ணு வீட்டுக்கா. தானம் சொல்றது எல்லாமே நிஜம்தான். ஒவ்வொரு நாளும் அந்த பொண்ணு கிட்ட மாட்டி சித்திரவதையா விடுதல் நமக்கே நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல.
அதுக்கு ஒரு தர்மம் தான் வெல்லும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிப்போச்சு குடிச்சு. அந்த பொண்ணு பலார் பலார் பலார்னு நாள். என்ன இங்க என்ன ரூமுக்கு போக சொன்னாங்க. ஓ அப்படிதானே? ஆஹா அப்படி இல்ல. டீ உன் கால்ல விழுந்த ஆசீர்வாதம் வாங்குதா? அப்புறம் 50 அப்படிலாம் இல்லைங்க. ஆமா என்னங்க சொல்றீங்க? அப்படி சேர்ந்து எனக்கு எதிராக சதி பண்ணிட்டாங்க. ஒண்ணுமே தெரியாமதான் பகல் நேரம் அதே டயலாக்ஸ மானே தேனே நீயே சொல்லு. தெரியும் என்னங்க இருக்கு போய் மேல